வணக்கம் நண்பர்களே. இந்த 5.1 மேனுவல் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரில் இந்த ESP கனெக்ஷன் மட்டும் நம்ம எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது புதிய நண்பர்களுக்கு பயன்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ESP போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆக்ஸ் இன்புட்டு, அதேமாதிரி பென்ட்ரைவு, அதேமாதிரி ப்ளூடூத்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்ஸ் இன்புட்டுங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த FT003 ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்து அவுட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆக்ஸ் இன்புட்டுக்கு ஒரு சீல்டு வயரு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சீல்டு வயரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு இந்த கிரவுண்டு வயரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த சிக்னல் வயரை நம்ம கொஞ்சம் பெரிய வயராக எடுத்து விட்டுக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சீல்டு வயரை நம்ம ஆக்ஸ் இன்புட்டில் லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இன்புட்டு ஆக்ஸ் இன்புட் லைனை கொடுக்குறேன். அடுத்து ரைட் இன்புட்டு ஆக்ஸ் இன்புட் லைனை கொடுக்குறேன். அடுத்து இந்த கிரவுண்ட் வயரை இந்த டாப்பில் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வயரை நம்ம அப்படியே நான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஓப்பனிங்கில் பண்ணி காட்டுறேன். பிறகு நான் வயரை ஓர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து சுவிட்சு வந்து நான் என்ன மாதிரி சுவிட்சு போட்டிருக்கேன்னா, செலக்டிவ் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு சைடுக்கு 6 பின்னு இருக்கும். மொத்தம் 12 பின்னு ஒரு சுவிட்சுக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி 6 பின்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 பின்னு இருக்கும். ஒரு சுவிட்சுக்கு 12 பின்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம செலக்டிவ் சுவிட்சு வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்காகனா, நம்ம ESP போர்டை நம்ம ஆஃப் பண்ணும்போது 5 வோல்ட் லைனு சேர்ந்து ஆஃப் பண்ணணும். அப்படின்னா தான் ESP போர்டுக்கு தேவையில்லாமல் வோல்ட்டு போகாது. நம்ம இந்த டிஜிட்டல் இன்புட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ESPயில் லைட் எரியாது, அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த சுவிட்சையை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வயர் தான் நம்ம அந்த ஆக்ஸ் இன்புட்லேருந்து எடுத்த வயரு. இதில் இந்த கிரவுண்ட் வயர் இருக்குல்ல, இந்த ஆக்ஸ் இன்புட் எடுத்தோம்ல, அதில் கிரவுண்ட் வயரை இந்த கண்ட்ரோலோட கிரவுண்ட் லைனில் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீல் வயரில் லெஃப்ட் ரைட்டு ஆக்ஸ் இன்புட் 2 வயர் இருக்குல்ல, அதை நம்ம இந்த சுவிட்சில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ESP போர்டில் கிரவுண்டு 5 வோல்ட்டுக்கு லைன் எடுத்துக்கிட்டுருக்கேன். ஆனால் இது வந்து நான் ESP போர்டு வந்து நான் 12 வோல்ட்டில் நான் யூஸ் பண்ணுறேன். ESP போர்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் 12 வோல்ட் லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் 5 வோல்ட்டு ESP போர்டாக இருந்தால் 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ இந்த ESP போர்டோட கிரவுண்டு லைன் இருக்கு பாருங்கள், அந்த கிரவுண்டு வயரை நேராக கொண்டு வந்து இந்த பக்க நோட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, இதில் அந்த கிரவுண்டில் அந்த ESP போர்டோட கிரவுண்டை சால்டரிங் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து இந்த ESP போர்ட்லேருந்து 12 வோல்ட் ESP போர்டை யூஸ் பண்ணுறதுனால 12 வோல்ட் லைன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 5 வோல்ட் யூஸ் பண்ணுறப்பல இருந்தால் தனியாக இந்த பக்க நோட்டிலேருந்து அவுட் எடுத்து ஒரு சின்ன 7805 ரெகுலேட்டர் வச்சு தான் கொடுக்கணும். நான் வந்து டைரெக்டாக அது 12 வோல்ட் கொடுக்குறனால அது 12 வோல்ட்டு நான் டியூனிங் பண்ணி வச்சுருக்கேன், பக்க நோட்டிலேருந்து எடுக்கிறேன். நீங்கள் 5 வோல்ட் ESP தான் மேக்ஸிமம் வரும், 12 வோல்ட் அதிகமாக வராது. அதையும் சொல்லிடுறேன். இந்த பக்க நோட்டிலேருந்து ESP போர்டுக்கு ஒரு 12 வோல்ட் லைன் எடுத்திருக்கேன். அந்த வயரை நம்ம சுவிட்சில் கொடுக்கணும். சுவிட்சில் கொடுத்து தான் நம்ம அவுட் எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சுவிட்சில் மொத்தம் 6 பின்னு இருக்கும். 6 பின்னில் ஃபஸ்ட்டு இருந்து 2வது பின்னும், அதே மாதிரி அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்லேருந்து 2வது பின்னு. 2வது பின்னிலேருந்து ஒரு ஜம்பர் எடுத்து அந்த நடு சுவிட்சோட ரைட் சைடு 2வது பின்னில் ஜம்பர் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மொதல் சுவிட்சோட லெஃப்ட் சைடு 2வது பின் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இந்த நடு சுவிட்சோட லெஃப்ட் 2வது பின்னில் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 2 ஆக்ஸ் யூஸ் பண்ணுறப்பல தான் இதே மாதிரி இங்கே ஒரு ஜம்பரு, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பர் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 சோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஆக்ஸு ESP. இப்போ இதில் நடு சுவிட்ச் வந்து ESP ஆகும், இந்த முதல் வந்து ஆக்ஸ் ஆகும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த ESP போர்டோட இந்த மாதிரி 4 வயரும் அதே மாதிரி 2 வயர் கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 வயருக்கு பதிலாக நம்ம அடியிலேயே சால்டிங் பண்ணிட்டோம். கிரவுண்டை வந்து டேரெக்டாக பக்க நோட்டில் கொடுத்துட்டோம். இந்த 12 வோல்ட் லைன் மட்டும் தனியாக நிற்கிது, அதான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ESP போர்டுக்கு 4 வயர் கொடுத்துருக்காங்களா, இதில் இந்த வயர் லெஃப்ட் ரைட்டு, இது நடுப்பட்டு கிரவுண்டு, இது ஆண்டனா. இப்போ நான் அதே மாதிரி இந்த ESP போர்டோட ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 பின்னு உள்ள ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டை நான் நேராக கொண்டு வந்து இந்த கண்ட்ரோலோட கிரவுண்டில் ஸ்டார்டிங் பண்ணிடுறேன். இப்போ இந்த ESP போர்டோட ஆடியோ அவுட்லேருந்து வர கிரவுண்டை வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் கிரவுண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த ESP போர்டோட
ஆடி அவுட் வருங்களா 2, அதை கொண்டு வந்து எங்கே கொடுக்கணும்னா இந்த சுவிட்சில் நடுப்புன்னு தானே நம்ம ESP போட யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சில் வந்து 3வது சுவிட்சு அதில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இங்கே ஒரு வயரை நான் சால்டிங் பண்ணுறேன். அதே மாதிரி அதே சுவிட்சிலே 3வது பின்னு அதெல்லாம் சால்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து ESP போர்டோட ஆடி அவுட்டு. இப்போ நம்ம அந்த சுவிட்சை வந்து எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த சுவிட்சோட ஆடி இன்னும் வந்து இந்த நடுப்புன்னு, அதாவது இங்கிட்ட 2வது பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதான் நடுப்புன்னு அவுட்டு. அது வழியாக நம்ம FT003யோட ஆக்ஸ் இன்புட்டுக்கு போயிடும். அந்த அந்த ஆக்ஸ் இன்புட் லைன் கொடுக்கணும். இப்போ இந்த ஆக்ஸ் இன்புட்டுக்கு ஒரு சீல்டு ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்களா, ஒரு கிரவுண்டு கூட நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலில் 10 வச்சோம்ல, அதோட ஆக்ஸ் இன்புட் ஒயர் தான் இது. இதை கொண்டு வந்து நம்ம இந்த மொதல் சுவிட்ச் இருக்குல்ல அதில் இப்போ கீழேருந்து 3வது பின்னு ரைட் சைடு ஒரு ஒயரை சால்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி RCலேருந்து ஆடியோ இன்புட் வரும்ல அந்த இது. இப்போ கீழேருந்து 3வது பின்னு அதில் ஒரு ஆக்ஸ் இன்புட்டை 10 வச்சிடலாம். இப்போ இந்த சுவிட்சு ஆக்ஸு, இந்த சுவிட்சு ESP போர்டு. இப்போ இந்த ESP போர்டோட 12 வோல்ட் எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைன் தான் இது. இதையும் நம்ம இந்த சுவிட்சில் தான் கனெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பின்னும், அதுக்கு அடுத்து 2வது 2 பின்னு, அதாவது மேலேருந்து 2வது பின்னு, இது ரெண்டையும் இப்போ சால்டிங் பண்ணிக்கிட்டு, இப்போ அதில் மேலேருந்து 2வது பின்னு சால்டிங் பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த ESP போர்டோட 12 வோல்ட் இன்னும் இருக்குல்ல, அதை நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். மேலே வந்து 2வது பின்னில் இந்த ESP போர்டோட 12 வோல்ட் இன்னை நம்ம சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சுவிட்சோட மொதல் பின்னில் 12 வோல்ட் இன்னுக்கு ஒரு லைன் கொடுக்கணும். மொதல் பின்னில் 12 வோல்ட் இன்னை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த FT003யோட ஆக்ஸு இன்புட்டு நான் லைன் எடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஆக்ஸ் இன்புட் கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பின் கனெக்டர் ஒன்று வாங்கிக்கிங்க. இதை இந்த மினி டிகோடரில் ஆக்ஸ் இன்புட்டில் அந்த ஜாக்கை சொரிக்கலாம். கீழே கை வச்சுக்கிட்டு அமுக்கணும், இல்லைன்னா போர்டு பெண்ட் ஆயிரும். மினி டிகோடரில் சென்டர் பின்னு, இதில் இந்த சென்டர் பின்னு கிரவுண்டு, இது லெஃப்ட் ரைட்டு, அப்படி தான் லைன் எடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கிரவுண்டை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாஸ்டர் கண்ட்ரோலோட கிரவுண்டில் அந்த ஒயரை 10 வச்சிடலாம். கிரவுண்ட் ஒயரை, இது FT003 ஆக்ஸ் இன்புட்டு கிரவுண்ட் ஒயரை 10 வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ரைட்டு ஆக்ஸ் இன்புட் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து நம்ம இந்த சுவிட்சில் 2வது பின்னும் அதே மாதிரி ரைட் சைடு 2வது பின்னு ஒரு ஜம்பர்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரில் இதை போய் சால்டிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் சால்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒயிட்டில் ஒன்று, அடுத்து இந்த சிகப்பில் ஒன்று, இந்த சிகப்பில் ஒரு ஒயரையும் சால்டிங் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது வந்து இந்த சுவிட்சோட 2வது பின்னு, கீழேருந்து 2வது பின்னு, அதான் ஆக்ஸ் அவுட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதான். இந்த ஆக்ஸ் அவுட்டு நம்ம இங்கே 10 வச்ச பின்னாடி நம்ம இன்புட் வந்து என்ன செலக்ட் பண்ணுறோமோ இந்த ஆக்ஸ் அவுட் மூலமாக இது நேராக இந்த FT003யோட ஆக்ஸ் இன்புட்டுக்கு லைன் வந்துடும். நீங்கள் ESP போர்டு செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பின்னாடி இருக்க ஆக்ஸ் இன்புட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே இந்த FT003 மினி டிகோடருக்கு ஆக்ஸ் இன்புட்டுக்கு வந்துடும். ஆக்ஸ் இன்புட்டுக்கு வந்த பின்னாடி நீங்கள் இன்புட் சோர்ஸு நீங்கள் ஆக்ஸில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ESP போர்டை பொறுத்தளவுக்கு ஸ்டீரியோ, ஆக்ஸ் இன்புட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டீரியோ, அப்படிங்கும்போது இது அவுட்புட் வந்து 5.1 ப்ரோலாஜிக் 2 தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ESP போர்டில் ஆண்டர் நேவர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஆண்டர் நேவரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கருப்பு வயரை ஜாயின் பண்ணி இந்த கேபினட்டில் வெளியே கொண்டு வந்து அந்த ஆண்டர் நேவரை விட்டுருங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த வயர்லாம் ஓர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு நான் வரேன். இப்போ நான் போர்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபேன் வந்து 2 ஃபேன் போட்டிருக்கேன். ஒரு ஃபேன் வந்து ஏர் உள்ளே வர மாதிரியும், இன்னொரு ஃபேனு ஏர் வெளியே தள்ளுற மாதிரியும் போட்டிருக்கேன். மற்றபடி இந்த FT003க்கு ஆக்ஸ் இன்புட்டு, அதேமாதிரி சுவிட்சு கனெக்ஷனு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ESP போர்டில் ஒரு சாங்கும், அதே மாதிரி இந்த ஆப்டிக்கல் கோஎக்சல், அதேமாதிரி ஆக்ஸு, இந்த 3லையுமே இந்த ஒரே DVD பிளேயர்லேருந்து எடுத்திருக்கேன். அதை நான் இங்கே இன்புட் கொடுத்துருக்கேன். இது ஆப்டிக்கல், இது கோஎக்சல், இது ஆக்ஸ் இன்புட்டு, 3மே வந்து இந்த DVD பிளேயர்லேருந்து எடுத்திருக்கேன் ஆடியோ செக்கிங்காக. மற்றபடி இந்த ESP போர்டு தனியாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ESP போர்டை ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கணுன்னா இந்த ESPன்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணும்போது வால்யூம் வந்து எப்பவுமே 0ல் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ESP போர்டுக்கு வர வோல்ட்டும் சிக்னலும் 2 ஒரே நேரத்தில் ஆன் பண்ணுறதுனால டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதனால் வால்யூம் குறைச்சிக்கிட்டு தான் நம்ம ஆன் பண்ணணும். இப்போ ESP ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே
இந்த இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸ் மோடில் தான் இருக்கணும். அதாவது 3 லைட்டுமே எரியணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி 3 லைட்டு எரியற மாதிரி இருந்தால் தான் ஆக்ஸ் மோடு. இப்போ சவுண்ட் வச்சோம்னா சவுண்ட் வரும். இது பாஸு. இப்போ ESP போர்டு நம்ம கேட்டோம். இதில் ஆக்ஸ் மோடு கேட்கணுன்னா இந்த ஆக்ஸ் மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆக்ஸ் மோடு நம்ம இங்கேருந்து ப்ளே பண்ணலாம். ப்ளே பட்டன் கொடுக்குறேன். வைக்கிறோமாங்க சவுண்ட். ஆக்ஸு இது ஆப்டிக்கல், இது கோஆக்சல், இது HDMI ARC கொடுக்கல. அடுத்து ஆக்சல். இப்போ இந்த மாதிரி நம்ம ESP போர்டாக இருந்தாலும் சரி இல்லை டிஜிட்டல் இன்புட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த FT003 போர்டுக்குள்ளே உள்ளே போய் நம்ம அவுட் எடுக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம USB போர்டை நம்ம ஆன் பண்ணாலும் ESP போர்டுக்கு இந்த நடிச்சிச்சு ஆக்ஸுக்கு இந்த உதச்சிச்சு. இந்த ஆக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த மோடு, அதாவது FT003 மோடு சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து எப்பயுமே ஆக்ஸ் மோடில் இருந்தால் தான் இந்த ஆக்ஸாக இருந்தாலும் சரி ESP இருந்தாலும் சரி வேலை செய்யும். மற்றபடி டிஜிட்டல் இன்புட்டு கொடுக்கும்போது நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சோர்ஸும் மாறும். உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ இங்கே முன்னாடி சுவிட்ச் மாற்றுறேன். அது சோர்ஸ் மாறுது பாருங்கள். மாறுதா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.